லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். கார்த்திக் சார், வினய் அங்கிளும் நம்ம கூடவே வரட்டும் சார். விக்ரம், புரிஞ்சுக்கோ விக்ரம். வினய் அங்கிள் நம்ம கூட வந்தா அவரோட ஃபேமிலியில எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்கப்பா. அவர் வீட்டில் போய் பொங்கல் செலிப்ரேட் பண்ணணும்னு தானே அவங்க அப்பா அம்மாவும் ஆசைப்படுவாங்க. என்ன மித்ரா, நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமா சார், நீங்க சொல்றதும் சரிதான். சுயமா யோசிக்காம அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிக்கிறீங்களே, இது பெரிய விஷயம் சார். மாமா, அவங்க 2 பேர் வரலைன்னா யார் கார் டிரைவ் பண்ணுவா? ஏன் நான் டிரைவ் பண்ணுவேன், எனக்கு டிரைவ் பண்ண தெரியாதா என்ன? முடியும் மாமா, ஆனா அவ்வளவு தூரம் தனியா நீங்க மட்டும் எப்படி? டயர்ட் ஆயிடாதா? நான் டயர்ட் ஆயிட்டா மித்ரா ஓட்ட போறாங்க. என்ன மித்ரா, நீங்க டிரைவ் பண்ணுவீங்கல்ல? பண்ணுவேன் சார். அப்புறம் என்ன, நீங்க கிளம்புங்க, நாங்க பாத்துக்கிறோம். இல்ல சார், பரவாயில்ல, நாங்களும் உங்க கூட வரோம். ரொம்ப தூரம் வர போறீங்க, அதுவும் ஃபேமிலியோட. ஆமா சார். என்ன சார் நீங்க உங்க ஃபேமிலி எங்க ஃபேமிலின்னு பிரிச்சு பேசுறீங்க? எங்க ஃபேமிலியோட எங்களுக்கு உங்க ஃபேமிலி தான் சார் முக்கியம். அதனால நாங்க கூட சொன்னா புரிஞ்சுக்கோங்க. நாங்க மட்டும் போற மாதிரி இருந்தா ஒரே கார்ல போயிருவோம். நீங்க 2 பேர் வரதா இருந்தா 2 கார் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். தேவையில்லாத வேலை. அது மட்டும் இல்லாம குலதெய்வம் கோயில் சொந்தக்காரங்க வீடுன்னு போகும்போது ஃபேமிலி மட்டும் இருந்தா நல்லா இருக்கும். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க கிளம்புங்க, நாங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா போன் பண்றோம். அதுக்கப்புறமா நீங்க வந்தா போதும். பாட்டி பாட்டி, அவங்க தான் வரேன்னு சொல்றாங்கல்ல பாட்டி, அவங்கள ஏன் வர வேண்டாம்னு சொல்றாரு? தேனே, பெரியவங்க சொன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். குறுக்க வந்து பேசக்கூடாது, புரியுதா? வினய், நீங்க கிளம்புங்க. இத பாருங்கப்பா, போகும்போது இந்த லக்கேஜ் எல்லாம் கார்ல வச்சுட்டு போங்க. அங்கிள், ஹாப்பி பொங்கல் அங்கிள். ஹாப்பி பொங்கல் விக்ரம். பாய். அம்மா, டைம் ஆச்சு, கிளம்பலாம். வாங்க. சரி, கிளம்பலாம். வாடா வாடா வாடா, போலாம். யோ, வெறுப்பேத்தாதையா, நானே கடுப்புல இருக்கேன். நானும் கடுப்புல தான் இருக்கேன் மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள இது? அந்த காரை டெக்கரேட் பண்ணி உன்னையும் மித்ராவையும் உட்கார வச்சு மாப்பிள்ள பொண்ணு மாதிரி கூட்டிட்டு வரலான்னு இருந்தேன். நீயும் ஊருக்கு போனதும் என்னென்னமோ பண்ணணும்னு பிளான் எல்லாம் போட்டு வச்சிருந்தேன். ஆனா எல்லாத்தையும் இந்த கார்த்திக் சார் எதையும் நடக்க விடாம கெடுத்துட்டாரு. சரி விடு, என்ன பண்ணலாம்? இருக்கட்டும். என்ன பாத்துக்கலாம். வேற என்ன பண்ண முடியும்? நமக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் அமையாமல போகும். பாத்துக்கலாம். வா. மித்ரா, ஏன் இப்படி உட்காந்துருக்க? பின்னாடி சாஞ்சி உட்காந்துக்கோ. பரவாயில்லம்மா, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பின்னாடி சாஞ்சி உட்காந்தா உங்க 2 பேருக்கும் கம்ஃபர்டபுளா இருக்காதுமா. ஏம்மா, அதுக்காக எவ்வளவு தூரம் தான் இப்படியே உக்காந்துக்கிட்டே வருவ? நாம பக்கத்துலயா போறோம்? ஏம்மா, கொக்கு மாதிரி அப்படியே உக்காந்துட்டு வர்றதுக்கு அப்படியே சாஞ்சி உக்காரு, இல்லைன்னா முதுகு வலிக்க ஆரம்பிச்சிரும். உட்கார், நல்லா உட்கார், சாஞ்சி உட்கார். சாஞ்சி உட்கார். உட்கார். கார்த்தி, கொஞ்சம் பார்த்து ஓட்டுப்பா. ஐயோ, என்னால உட்காரவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் நீ எவ்வளவு தூரத்துக்கு தான் நம்ம இப்படியே உட்காந்துக்கிட்டு போறது? 2 பேர் உட்கார வேண்டிய சீட்டுல 4 பேர் உட்காந்துட்டு போனா ஊருக்கு போய் இறங்கும் போது ஐயோ முதுகு வலிக்குதே, இடுப்பு வலிக்குதேன்னு நாம போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்க வேண்டியதுதான். ஐயோ, கார்த்தி சொன்னானேன்னு வினையும் அருணையும் வீட்டிலேயே விட்டுட்டு வந்துட்டோம். இன்னும் 10 கிலோமீட்டர் கூட வரல, அதுக்குள்ள உடம்பு கை காலெல்லாம் வலிக்குது. அம்மா, இப்ப அப்படிதாம்மா இருக்கும். இன்னும் கொஞ்சம் தூரம் போனா அதுவே சரியாயிரும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கம்மா. என்ன தப்பா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது? இங்க கைய காலை கூட நீட்டி உட்கார முடியல.
அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஹே மித்ரா, அதான் அண்ணி இவ்ளோ கஷ்டப்படுறாங்கல்ல, கொஞ்சம் முன்னாடி போய் உட்கார்ந்தாதான் என்னவா? இதுக்கு தான் நான் அப்பவே முன்னாடியே உட்காந்துக்கிறேன்னு சொன்னேன். அட, நீ எதுக்குமா எங்களுக்காக கஷ்டப்படணும்? இந்த பார், நல்லா சாஞ்சி உட்காரு. நாம இன்னைக்கு கஷ்டப்படணும்னா ஆயிடுச்சு. எல்லாருமா சேர்ந்தே கஷ்டப்படுவோம், சரியா? பாட்டி, உங்களுக்கு அங்க உட்கார கஷ்டமா இருந்துச்சுன்னா வேணா இங்க வந்து உட்காருங்க பாட்டி. வேண்டாம் வேண்டாம், முன்னாடி உட்காந்தா எனக்கு தூக்கமா வரும். நான் இப்படியே இங்கேயே உட்காந்துக்கிறேம்மா. ம். இப்படி எல்லாம் ஆகும்னு தெரிஞ்சிருந்தா பேசாம அந்த காரையே எடுத்துட்டு வந்திருக்கலாம். கொஞ்சம் கூட முன் யோசனையே இல்லாம போயிடுச்சு. அதுக்கு என்ன பாட்டி, நம்ம என்ன ரொம்ப தூரமா வந்துட்டோம்? இப்ப ஃபோன் பண்ணா கூட வினய் உடனே கார் எடுத்துட்டு வந்துருவாரு. ஆமாமா, வந்துருவாரு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சிட்டிக்கு வெளியே போயிட்டு அதெல்லாம் ஒன்றும் கஷ்டம் இருக்காது. ம், ஆமா, உங்களோட ஈகோவால தான் சூப்பர்மேனை வரவிடாம தடுத்துட்டீங்க. இப்ப வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்களாம். பிளான் பண்ணி அவரை வரவிடாம பண்ணிட்டீங்க. நீங்களே இந்த அளவுக்கு பிளான் பண்ணும்போது நான் பண்ண மாட்டேனா? ம், இப்ப பாருங்க நான் என்ன பண்றேன்னு. என்ன பண்ணலாம்? மாமா, காரை கொஞ்சம் ஓரம் நிறுத்துறீங்களா? எதுக்கு இப்போ ஓரம் கட்ட சொல்ற? கார் எடுத்து 1/2 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ளேயே ஓரம் கட்டணுமா உனக்கு? என்ன விஷயம்? மாமா, ரொம்ப தாகமா இருக்கு மாமா. ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் வாங்கிக்கலாம். கார்லயே வாட்டர் பாட்டில் இருக்கு, எடுத்து குடி. ஐயோ, எனக்கு வாட்டர் பாட்டில்லாம் வேண்டாம், எனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் தான் வேணும். பாட்டி பாருங்க பாட்டி, காரை நிறுத்த சொல்லுங்க மாமாவை. மாமா, காரை நிறுத்துங்க மாமா. கார்த்தி, அவ ஒரு கூல்ட்ரிங்க் பாட்டில் தானே கேக்குறா. அப்படி ஓரமா நிறுத்தேன் கடையை பார்த்து. சரி, கடை வரட்டும், நிறுத்துறேன். அதோ அங்க கடை, அதோ அதோ அந்த லெஃப்ட் சைடுல கடை இருக்கு பாருங்க. நிறுத்துற இரு. தேனு, நீ கார்ல ஏறு, நான் போய் வாங்கிட்டு வரேன். தேவையில்ல, நானே எனக்கு ஜூஸ் வாங்கிக்கிறேன். வேணும்னே என் சூப்பர்மேனை வரவிடாம தடுத்தீங்கல்ல, இப்ப அவரை எப்படி வர வைக்கிறேன்னு பாருங்க. ஐயோ, என்ன நீவ? ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரதுக்கு இவ்ளோ நேரமா? மாப்ள, அவ வராளான்னு பாருங்களேன். பா, தேனு, சீக்கிரம் வா தேனு, டைம் ஆகுதுல்ல. இருங்க வரேன். என்ன அப்படி பாக்குறீங்க? ஒரு 2 மினிட்ஸ் உங்களால வெயிட் பண்ண முடியாதா? உங்க வேகத்தை கார் ஓட்டுறதுல காட்டுங்க. என்ன கார் ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது? ஏன் கார்த்தி, வண்டி நல்லா தானே இருந்தது, இப்ப என்ன கார் நின்று போச்சு? ஏன் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது? மாப்ள, கார்ல பெட்ரோல் இருக்கா? அத்தை, வரும்போது தான் அத்தை பெட்ரோல் பங்க்ல டேங்க் ஃபுல் பண்ண. அப்படியா? அப்புறம் ஏன் மாப்ள ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது? மாப்ள, நீங்களே என்ன ஏதுன்னு பாத்துட்டு இருக்காம மெக்கானிக் யாரையாவது ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. மெக்கானிக்லாம் எதுக்குப்பா? நம்ம டிரைவர் வினய்க்கு ஃபோன் பண்ணி வீட்டில் இருக்க காரை எடுத்துட்டு வர சொல்லுவோமே. நாம எல்லாரும் அந்த கார்ல போயிடலாமே. நம்ம போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஆனா இந்த மாமா ஏதாவது கோளாறு கொடுப்பாரோ? அம்மா, நானே கார் ரெடி பண்ணிடுறேன், 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இந்த காரை நம்பி எல்லாம் நம்ம ஊர் வரைக்கும் போக முடியாது கார்த்தி. ஆரம்பத்திலே மக்கர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இது எப்படி ஊர் வரைக்கும் போய் சேரும்?
நீ தயவு செஞ்சு வினய்க்கு ஃபோன் பண்ணு, இல்லைன்னா நான் ஃபோன் பண்ணி வர சொல்றேன். வேண்டாம், நானே பண்றேன். ஏன் மாப்பிள்ள நிறுத்திட்ட? ஒரு நிமிஷம் ஏரியா, ஏதோ கால் வருது. என்ன மாப்பிள்ள இது? நம்மளை விட்டுட்டு எல்லாரும் ஜாலியாக இப்போ போயிட்டு ஐயோ, இருக்கோம். கார்த்திக் சார் கால் பண்றாரு. என்னவா இருக்கும்? வர வேணா நம்மளை கழட்டி விட்டு போயிட்டு இப்போது கூப்பிடுறாருமா. பேசு, ஏதாவது தேவை இருக்கு, அதனால தான் ஃபோன் பண்ணி கூப்பிடுறாரு. சார் சொல்லுங்க சார். ஹலோ வினய், நீங்க எங்க இருக்கீங்க? நான் இப்போதான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் சார். இங்க ஒரு சின்ன ப்ராப்ளம். ப்ராப்ளமா? என்னாச்சு சார்? ஒன்றும் இல்லை, காரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு. இப்போ நீங்க என்ன பண்றீங்க? கார் எடுத்துட்டு பொள்ளாச்சி ரோடுக்கு வந்துருங்க. ஓகே சார், நான் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன். ஓகே, டன். யோ மாம்சு, நம்ம ஊருக்கு போறதுக்கு ஒரு வழி கிடைச்சிச்சியா? எப்படி? என்னன்னு தெரியல, திடீர்னு கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சான். கார்த்திக் சார் ஃபோன் பண்ணி நம்மள இன்னொரு கார் எடுத்துட்டு வர சொல்றாரு. பாவா, நம்ம சீக்கிரமா போலாம். என்னப்பா சொல்றாப்ல, வராங்களா இல்லையா? வராராம், ஆனா வந்து சேர்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆகுமா. அரை மணி நேரமா? சரிம்மா, நம்ம எல்லாம் இறங்குவோம். அந்த கடையில் போய் டீயாவது குடிச்சிட்டு வருவோம். வாங்க. ஆமா, அவங்க வந்து சேர 1/2 hour ஆகும்னு சொன்னீங்க. இப்ப பாருங்க, ஒரு டீ குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள வந்துட்டாங்க. அதான் சூப்பர் மேனுங்கிறது. என்ன சார் அது ப்ராப்ளமா? ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க. என்ன ப்ராப்ளம்னே தெரியல இன்னும். கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கணும்னு காரை ஓரம் கட்ட சொன்னா, நானும் காரை ஓரம் கட்டினேன். அதுக்கப்புறம் கடைக்கு போயிட்டு திரும்பி வந்து காரில் ஏறி காரை ஸ்டார்ட் பண்ணா, கார் ஸ்டார்ட் ஆகல. பேனட் கூட ஓப்பன் பண்ணி செக் பண்ணிட்டேன், ஆனா என்ன ப்ராப்ளம்னே தெரியல. கூல்ட்ரிங்க்ஸ் வாங்க போயிட்டு திருப்பி வந்தா கார் ஸ்டார்ட் ஆகலையா? ஒருவேளை அது தேன்மொழி வேலையா இருக்குமோ? இருக்கலாம். சரிங்க சார், நான் என்ன ஃபால்ட்டுன்னு கண்டுபிடிச்சு சரி பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறேன். நீங்க ஒன்று பண்ணுங்க சார், நாங்க வந்த காரை எடுத்துட்டு நீங்க ஊருக்கு கிளம்புங்க. இந்த ஆளு நம்ம வேலையை ஸ்பாயில் பண்ணிடுவாரு போலயே. இவரை நம்ம கூட கூட்டிட்டு போலான்னு பிளான் போட்டா இவர் நம்மள கழட்டி விட்டுறதுக்கு ஐடியா சொல்றாரு. ஓகே வினய், நீங்க சொல்றது நல்ல ஐடியா தான். நீங்க வண்டி என்ன ப்ராப்ளம்னு பாருங்க. தேனு, இந்த கார்ல இருக்க திங்ஸ்லாம் அந்த காருக்கு ஷிஃப்ட் பண்ணிடுங்க, சரியா? நான் போய் அவங்களை கூட்டிட்டு வந்துடுறேன். அருண் சார் சொல்லுங்க சார். நின்ன இடத்துல இப்படி டான்ஸ் ஆடாம கார்ல இதை ஷிஃப்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இந்தாங்க பிடிங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சிடறேன். ஏமாப்ல, இந்த லக்கேஜ் எடுத்து வைக்கவா நம்மளை கூப்பிட்டாரு? தேன்மொழி, இது உன் வேலை தானே? எது எது என் வேலை? இந்த கார் ஸ்டார்ட் ஆகாம போச்சு. ஆமா, என்ன பண்ணி கார் ரிப்பேர் பண்ண? வாவ் சூப்பர்மேன், நீங்க பயங்கரமான ஆளுதான். இந்த மக்கு மாமாக்கு இவ்வளவு நேரம் காரை சுத்தி சுத்தி வந்து என்னன்றதை கண்டுபிடிக்க முடியல. ஆனா நீங்க பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டீங்க. நான் அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். இப்ப நீ என்ன பண்ணன்னு முதல்ல சொல்லு. அதுவா? சொல்ல மாட்டேனே, நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க. சிகரெட் சாவி கூட. ஸ்டார்ட் பண்ண டிரைவர் தம்பி, சும்மா விளையாடிட்டு. சூப்பர்மேன், உங்களால கார் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஏமா என்னமா பண்ணி வச்சிருக்க? சொன்ன உடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம்ல. அதை விட்டுட்டு கண்டுபிடி சிண்டுபிடி நாளைக்கு சமைக்க நண்டுபிடினுட்டு என்ன பண்ணி வச்சிருக்க சொல்லு, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹலோ, என்ன பாக்குறீங்க? உங்களால காரை ஸ்டார்ட் பண்ண முடியாதுன்னு கன்ஃபார்மா சொல்றேன். நானே கண்டுபிடிக்கிறேன். யோ செக்யூரிட்டி அங்கிள், அந்த பேனட்டை திறந்து என்ன ப்ராப்ளம் பாரு. ஹலோ சார் தான் சொல்றாருல, ஓபன் பண்ணி பாருங்க. ஆனா நீ என்ன பண்ணி வச்சிருக்கன்னு சொல்ல மாட்டேன். இந்த பக்கம் வாமா, நான் அந்த பக்கம் போகணும். உள்ள என்ன பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படமா போட்டிருக்கான். என்ன பார்க்க சொல்றேன், எனக்கு என்ன தெரியாத பத்தி. இருந்தாலும் எதையாவது நோண்டி பார்க்கலாம்.
டிரைவர் தம்பி இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. இருங்க அங்கிள். அங்கிள் ஸ்டார்ட் ஆகலையா? ஆகலையா? இந்த ஐடியாவை யூஸ் பண்ணலாம். கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கணும்னு காரை ஓரம் கட்ட சொன்னா, அதுக்கப்புறம் கடைக்கு போயிட்டு திரும்பி வந்து காரில் ஏறி காரை ஸ்டார்ட் பண்ணா கார் ஸ்டார்ட் ஆகல. சூப்பர்மேன், நீங்க நிஜமாவே பயங்கரமான ஆளுதான். ஏங்க கார்ல இருக்கிற பிரச்சனையெல்லாம் நீங்க சொல்லாமே தெரிஞ்சுக்கிறீங்க. ஆனா என் ஹார்ட்ல இருக்கிற பிரச்சனையை தான் நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்களே. டிரைவர் சார் இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? யார்கிட்ட? கார் சரியாயிடுச்சா? நீங்க கிரேட் அங்கிள். ரிப்பேர் ஆன காரை உடனே சரி பண்ணிட்டீங்க. எங்க டாடி வந்தா ட்ரை பண்ணாரு, என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிக்க முடியல. தனியா, டேடி அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. ஆக்சுவலாக காரை நான் சரி பண்ணல. தோ நிற்கிறாரு சிகரெட் அங்கிள், அவர் தான் காரை சரி பண்ணாரு. நிஜமாவா? போய் சொல்றீங்க? இல்லடா தனியா, நிஜமா இந்த செக்யூரிட்டி அங்கிள் தான் காரை சரி பண்ணாரு. செக்யூரிட்டி என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. ஆமா தானியா, நான் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அது லெஃப்ட்ல ரைட்ல மட்ட மேல 2 தட்டுனா உடனே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்கு மெக்கானிக்கல் வேலையெல்லாம் நல்லா தெரியும். அப்படியா? சரி சரி, டைம் ஆச்சு, வாங்க கிளம்பலாம். ஏய் தானியா, நம்ம இந்த கார்ல போல அந்த கார்ல போறோம், நீ அதுல ஏறு. ஏன்பா இந்த காரை வேண்டான்ற? அம்மா, இந்த காரை மெக்கானிக் ஷெட்ல விட்டு சர்வீஸ் பண்ணோமா, நம்ம அந்த கார்லயே போயிடலாம். ஏன்பா மறுபடியும் ஒரே கார்ல போகணுமா எல்லாரும்? ஆமாம்மா, அப்படிதானே வந்தோம். 10 கிலோமீட்டர் வந்து சேரத்துக்குள்ளேயே முட்டி எல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நாம 200 கிலோமீட்டர் போகணும். ஒரே கார்ல எல்லாம் போக முடியாதுப்பா, 2 கார்ல போலாம். ஆமா மாப்ள, பின்னாடி உட்காந்துட்டு வரதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. பின்னாடி உட்கார சிரமமா இருந்தா நீங்க வேணா முன்னாடி வந்து உட்காந்துக்கோங்க அத்தை. தேன்மொழி பின்னாடி போய் உட்காரட்டும், கரெக்டா இருக்கும். அட நீ வேற சும்மா இருப்பா. பின்னாடி உட்காந்து முட்டி வலிக்குதுன்னு சொல்றேன், நீ என்னமோ சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்க. வினய், அருண், கார் எடுங்க போலாம். தேனே, நம்ம போய் உட்காரலாம் வாங்க. ஹை, நான் வினய் அங்கிள் கார்ல தான் வருவேன். விக்ரம் வாடா. நாம எந்த வண்டி? பாட்டி, நீங்க போய் உட்காருங்க போங்க. அம்மா, பசங்க அந்த கார்ல தனியா இருப்பாங்க, நானும் அவங்க கூடவே வந்துடுறேன். சரிம்மா, நீ அவங்களோடய வந்துரு. கார்த்தி வாப்பா, நாகு வா. வாங்க. என்ன நீங்களும் அந்த கார்லயே போய் உட்காரீங்களா? அந்த வண்டி எடுக்கிறேன் சார். போங்க. வாங்க வாங்க.
பொங்கலை நல்லா கொண்டாடணும், படையில படைச்சு கோயிலுக்கு எடுத்துட்டு போகணும். அப்புறம் நான் சொல்லல, மேல அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, போகி தொடங்கிருச்சு.